வணக்கம் நண்பா. நான் மணிக்கு ஷட் ஆஃப் தி ஈவில் டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்மவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி அந்த எபிசோட் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப அந்த எபிசோட் உங்களுக்கு தெளிவா புரியும் நண்பா. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலுக்கு ஏதாச்சும் புதுசா வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க பக்கத்துக்குள்ள போலாம். நான் ஏஜ் அது மட்டும் இல்ல, இது நம்ம ஏஜே வைஸ் கதையோட ஓப்பனிங்ல நம்மளோட ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா பிரெக்னன்சி பெயின் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம தலைவி பார்த்தீங்கன்னா பயங்கர பெயின்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்திருப்பான். மியூன் நேஹா 2 பேருமே வந்திருப்பாங்க. மியூன் நேஹா 2 பேருமே சின்ன குழந்தைங்க. அப்படி இருக்கும்போது நடக்கூடிய இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயமா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க இதை வந்து ஹீரோ பார்த்திருப்பான். கவலைப்படாதீங்க, உன்னோட அம்மா ரொம்ப ஸ்ட்ராங். அப்படி இருக்கும்போது அவளுக்கு எதுவுமே ஆகாது, சோ கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து நேஹா மியூன் 2 பேருமே பார்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நேஹாவும் ப்ராமிஸ் கேட்டிருப்பா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியா ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய நேஹா பார்த்தீங்கன்னா கேட்கும்போது ஹீரோ ப்ராமிஸ் பண்ண வர டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஏற்பட்டிருக்கும். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது நம்மளோட ஹீரோயினோட மேன்ஷனை பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டிராகன்ஸ் வந்து அட்டாக் பண்ணிருக்கும். இதை வந்து தலைவனும் பார்த்திருப்பான், ஷாக் ஆயிருப்பான். அதே சேம் டைம்ல சத்தத்தை கேட்டு மெய்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க வந்திருப்பாங்க. ஹீரோவும் பார்த்திருப்பான், அம்மா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஷாக்ல கேட்கும்போது அங்க வந்து ஒரு சில மெய்டுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்மள வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றாங்க, அவங்க வந்து கிரிம்சன் டிராகன் கிளான சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டும் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது மெய்டோட ஹெட் வந்து ஹீரோனோட ரூம்ல இருந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வெளியே என்ன சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்க வந்து மத்தவங்களும் பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி நம்மள சடனா பாத்தீங்கன்னா கிரிம்சன் டிராகன் கிளான சேர்ந்தவங்க அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து அந்த ஹெட்மெய்டும் பார்த்திருப்பா, ஷாக் ஆயிருப்பா. இதுக்கு வாய்ப்பே இல்ல, கிரிம்சன் டிராகன் கிளான் எதுக்காக சில்வர் டிராகன் கிளான வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்மெய்ட் பாத்தீங்கன்னா யோசிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டைம்ல ஹீரோயினோட நிலைமை சரியில்லை. அப்படி இருக்கும்போது ஷியா எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை வந்து அந்த மெய்டும் பார்த்திருப்பாங்க. ஷியா பாத்தீங்கன்னா ஒரு சில ஆட்களை கூட்டிக்கிட்டு கேட்டை நோக்கி போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிரிம்சன் டிராகனோட ஆட்களை பாத்தீங்கன்னா தடுக்கிறதுக்காக அவங்க பாத்தீங்கன்னா ஆட்களை சேர்த்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சொல்லும்போது இதை வந்து ஹெட்மேட் பார்த்திருப்பாங்க. சரி ஓகே, அப்படி இருக்கும்போது நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படின்னா நம்மளோட குயினை இந்த இடத்துல இருந்து வெளியே கூட்டு போற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்மேட் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட கேஸ்டில அட்டாக் பண்ற விஷயத்தை பாத்தீங்கன்னா ரெட் டிராகன் கிளானுக்கு வந்து சொல்லிருங்க. அது மட்டும் இல்லாம பேக்கப்க்கு டீமி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்மேட் பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லியிருப்பா. மத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் உள்ள வந்து பார்க்கும்போது ஹீரோயின் கேட்டுப்பா, ஆமா என்ன வெளியே ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை வந்து அங்க கூட மெய்டும் பார்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களும் பாத்தீங்கன்னா லைட்டா வருத்தத்தோட இந்த மாதிரி கிரிம்சன் டிராகன் பாத்தீங்க அப்படின்னா நம்மள அட்டாக் பண்ணிருக்காங்க சடனா அப்படின்னு சொல்லும்போது இதை பார்த்த ஹீரோயின் ஷாக் ஆயிருப்பா. அப்படி இருக்கும்போது அவனை என்னால் மட்டும் தடுத்து நிறுத்த முடியும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா கிளம்ப பார்க்கும்போது இதை வந்து அந்த மெய்டும் பார்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களும் பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்க அவங்களை தடுத்து நிறுத்துவோம். சப்போஸ் ஒரு வேளை எங்களால முடியாத பட்சத்துல உங்களையும் குழந்தைகளையும் ஒரு சேஃபான பிளேஸ்க்கு மூவ் பண்றதுக்கு எல்லா பிளானுமே நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மெய்டும் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இதை வந்து ஹீரோயின் பார்த்திருப்பா, சச்சா அதெல்லாம் செட் ஆகாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப பார்த்திருப்பா. அந்த மெய்ட் பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லியிருப்பாங்க, இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால சண்டை போட முடியாது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டும் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு சரி ஓகே. அப்படி இருக்கும்போது என்னோட குழந்தைகளை எங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் கேட்க அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்திருப்பான். நான் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பான். அண்ட் ஹீரோயின் ஹீரோ பார்த்து பசங்களை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பார்த்திருப்பா, நீ ஒண்ணு கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன், அது மட்டும் இல்லாம யாருக்கு எதுவும் ஆகாது, என் நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து ஹீரோயின் பார்த்திருப்பா. அப்படி இருக்கும்போது என்னோட எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட தர, நீ எல்லாத்தையும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தலைவியும் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம அவளும் சிரிச்சிருப்பா, எனக்கு உன் மேல அதிகமான நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணும்போது இதை வந்து ஹீரோ பார்த்திருப்பான். உன்னோட எக்யூப்மெண்ட் எல்லாமே ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாம அதோட சாவி வந்து அங்க இருக்கக்கூடிய லாக்கர்ல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து நம்மளோட ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாவியை பாத்தீங்கன்னா எடுத்திருப்பான். அது மட்டும் இல்லாம தலைவனுக்கு கிளம்ப பார்க்கும்போது இதை வந்து நேகாவும் மியூனும் பார்த்திருப்பாங்க. நேகாவும் அழுந்துகிட்டே கேட்டிருப்பா, அப்பா வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை வந்து ஹீரோவும் பார்த்திருப்பான். நீ ஒண்ணு கவலைப்படாத, இதெல்லாம் அசால்ட், நான் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கெட்ட டிராகன்ஸ் எல்லாத்தையும் போட்டு பொழந்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம மியூன் அழுந்துட்டு இருக்கும்போது மியூன் அழக்கூடாது, அது மட்டும் இல்லாம நீ அப்பா மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் தானே, அப்படி இருக்கும்போது எதுக்காக அழுந்துட்டு இருக்க, நீ இதெல்லாத்தையும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பான். அப்படி இருக்கும்போது நான் இப்படி போயிட்டு அப்படி வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா கிளம்பியிருப்பான். அது மட்டும் இல்லாம அவனும் மென்ஷன் பண்ணியிருப்பான், இந்த சில்வர் டிராகன் கேஸ்டில நான் இனி பாதுகாக்க போறேன், எவன் வந்தாலும் மகனை வெட்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பியிருப்பான். அப்படிங்கிறபடி இந்த பக்கம் சண்டையும் பாத்தீங்கன்னா வெறித்தனமா போயிருக்கும். அது மட்டும் இல்லாம ஷியாவும் ஹெட்மேடும் பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட்டு இருந்திருப்பாங்க ஆப்பனன்ட் கூட. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அடிபட்டு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஷியாவும் பாத்தீங்கன்னா கேட்டுப்பா, எவ்வளவு வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் டைம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்மேடும் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய இந்த அட்டாக் பாத்தீங்கன்னா எல்லாம் மீறி போயிடுச்சு அப்படின்னா ஹீரோயின் இந்த இடத்துல இருந்து பத்திரமா கூட்டிட்டு போறதுக்காக மலைக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பாதையை வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வேலை முடியறதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஹெட்மேட் பாத்தீங்கன்னா சொல்லும்போது இதை வந்து ஷியா பார்த்திருப்பா. அப்படி இருக்கும்போது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைமையும் பாத்தீங்கன்னா குறுக்க பூந்திருப்பா. பூந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த சோல்ஜர்ஸ் பாத்தீங்கன்னா போட்டு பொழக்க தலைவோட ஸ்பீட் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்திருக்கும். என்ன நடந்தாலும் சரி நான் கடைசி வரைக்கும் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷியாவும் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஒரு மெய்டு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த மெய்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா,
அப்படின்னா நான் வந்து அங்க இருக்கக்கூடிய ரெட் டிராகன் கேஸ்டலுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம அவங்களோட சோல்ஜர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பேக்கப்காக வின் டிராகன் கிளானுக்கு வந்து போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இந்த இடத்துக்கு வந்து சேரத்துக்கு கரெக்டா 3 மணி நேரத்துக்கு மேல ஆகும் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து ஹெட்மேடும் ஷியாவும் பார்த்திருப்பாங்க, ஷாக் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஷியாவும் பாத்தீங்கன்னா யோசிச்சிருப்பா. அதாவது இப்ப என்ன பஞ்சாயத்து ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஆட்கள் கம்மியா இருந்திருப்பாங்க. அதே சேம் டைம்ல பக்கத்துல கூடிய கிளான் பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான முக்கியமான காரணமே கிரிம்சன் டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனை பார்த்து பயந்துருப்பாங்க. அண்ட் ரீசெண்டா கிரிம்சன் டிராகன் கிளான் பாத்தீங்க அப்படின்னா சும்மாவே இல்லாம வா சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல கூடிய சின்ன சின்ன கிளான் கூட பாத்தீங்க அப்படின்னா சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. இதனாலே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டிராகன்ஸ் எல்லாமே இப்ப ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரெட் டிராகன் கிளானோட ஆட்களும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப அவங்க கிட்ட கிடையாது. அவங்க வந்து பேக்கப் காக்க விண்ட் கிளானுக்கு போயிருக்காங்க. சோ அவங்க வந்து சேரத்துக்கு கண்டிப்பா டைம் ஆகும். அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் வச்சு பார்க்க அந்த கிரிம்சன் டிராகனோட டார்கெட் நாமளா தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஷியாவும் பாத்தீங்கன்னா கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பா. இது எல்லாமே ஸ்கெட்சியா அவன் ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணி நம்ம குயின் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில வந்து அவன் அட்டாக் பண்ணிருக்கான். அப்படி இருக்கும்போது அவனோட டார்கெட் குயின் தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஷியாவும் பாத்தீங்கன்னா சொல்லும்போது இதை வந்து ஹெட்மேட் பார்த்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீ சீக்கிரமா மேடம் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி சொல்லி அவங்களை இங்க சீக்கிரமா கிளம்பி போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க கூட ஹெட்மேடும் பாத்தீங்கன்னா சொல்லும்போது வந்த அந்த மெய்டும் பாத்தீங்கன்னா கிளம்பி போயிருப்பாங்க. அண்ட் இவங்களும் பார்த்துட்டு இருக்க இவங்களோட சோல்ஜர் பாத்தீங்கன்னா வானத்தை பார்த்திருப்பான். கொஞ்சம் அதை பாருங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்ல கேட்கும் போதே வானத்துல ஒரு மிகப்பெரிய ரெட் டிராகன் பாத்தீங்கன்னா வந்திருக்கும். எல்லாம் பார்த்து ஷாக் ஆயிருப்பா. இது அவன் தான், இவன் தான் கிரிம்சன் டிராகனோட கிங், இவன் தான் டேன். அப்படி இருக்கும்போது இவன் நிஜமாலுமே களத்துல இறங்கி இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஷியா பாத்தீங்கன்னா ஷாக்ல பார்த்துட்டு இருக்கும் போதே அவன் கொடூரமா பாத்தீங்கன்னா ஃபயர் பிரீத்தை வச்சு அட்டாக் பண்ணிருப்பான். அடி பாத்தீங்கன்னா தரமா இருந்திருக்கும். சரியான பிளாஸ்டா இருந்திருக்கு. கொஞ்சம் கான்சியஸ்க்கு வா அப்படின்னு சொல்லும் போதே ஷியா பாத்தீங்கன்னா கான்சியஸ்க்கு வந்திருப்பா. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்மேட் கிட்ட மன்னிப்பு கேட்டுப்பா. அப்படி இருக்கும்போது இதுக்கு மேல என்ன ஆனாலும் சரி இவனை மெஜஸ்டிக் கிட்ட விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே அவங்களோட ஃபுல் பவர்ல பாத்தீங்கன்னா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரூ ஃபார்மை பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே கொடூரமா அட்டாக் பண்ண வர அதே சேம் டைம்ல ஹீரோயின்ட்ட ஒரு மெய்டும் பாத்தீங்கன்னா வந்திருப்பா. அது மட்டும் இல்லாம அவனும் பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணிருப்பா. கிரிம்சன் டிராகன் கிங்கான டேன் வந்து இங்க வந்துட்டான். அது மட்டும் இல்லாம அவனோட ஆட்கள் அதிகமா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது, நம்ம கிட்ட தோத்து போயிட்டோம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம இங்க இருந்து சீக்கிரமா தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டும் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது இதை வந்து நேகாவும் மியூனும் பார்த்திருப்பாங்க. ஷாக் ஆயிருப்பாங்க. அவங்களும் பயத்துல இருக்கும்போதே இதை வந்து அங்க கூட ஹீரோயின் பார்த்திருப்பா. ஹீரோயினும் யோசிச்சிருப்பா அவன் ரொம்பவே எல்லையை மீறிட்டான். அப்படி இருக்கும்போது அவனை போட்டு போலந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா சொல்லும்போது அங்க ஒரு மெய்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிளம்பறதுக்கான வழி எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டும் பாத்தீங்கன்னா சொல்லும்போது நம்மளோட ஹீரோயின் பார்த்திருப்பா. சே கண்டிப்பா நான் இங்க வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது இதை கேட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா பார்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தலைவியும் பாத்தீங்கன்னா யோசிச்சிருப்பா. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு, சோ நான் காத்துட்டு இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தலைவியும் பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்க. அதே சேம் டைம்ல நம்மளோட ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த ரூம் குள்ள வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் அங்க இருக்க ஒரு பெரிய பாக்ஸை பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிருப்பான். ஓபன் பண்ண உடனே பழைய நண்பா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா அந்த ஆர்மர் பார்த்து பேசிட்டு இருக்க. சரி ஒரு சின்ன விளையாட்டு இருக்கே விளையாண்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் சண்டை நடக்கூடிய இடத்தை தான் காமிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய கிரிம்சன் ரெட் டிராகனான டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிங் கூட பாத்தீங்கன்னா ரெண்டு மெய்டும் பாத்தீங்கன்னா சண்டை போட்டுருப்பாங்க. சண்டை போட்டு சம்மடி வாங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேத்தையுமே டேன் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா லாக் பண்ணி வச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம அவனும் மென்ஷன் பண்ணிருப்பான். அவ்வளவுதான் உன் கதை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மென்ஷன் பண்ணும்போதே இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஷியா பாத்தீங்கன்னா திரும்ப அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா. இதை வந்து அங்க இருக்கக்கூடிய டேன் பார்த்திருப்பான். செம்ம கடுப்பா இருப்பான். உங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது தேவையில்லாம எதுக்காக முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேனும் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பான். சரி ஓகே அப்படி இருக்கும்போதே போங்கடா போயிட்டு அந்த குயினை வந்து வெளியே இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேன் பாத்தீங்கன்னா அவனோட ஆட்கள் கிட்ட ஆர்டர் கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து கேஸ்டல் நோக்கி போயிருப்பாங்க. இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஷியாவும் பார்த்திருப்பா. தப்பிச்சு போயிருங்க லேடி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணி பார்த்திருப்பா. எங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாத்தீங்கன்னா ஃபீலிங்கா இருக்கும்போதே சடனா ஒரு கொடூரமான லைட்னிங் பாத்தீங்கன்னா வந்து அடிச்சிருக்கும். அடிச்சது மட்டும் இல்லாம உள்ள போக பார்த்த ஒரு சில பேத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா அடிபட்டிருக்கும். டேனோட ஆட்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா தெரிச்சிருப்பாங்க யாராவது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்க்கும்போது நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா கெத்தா வந்து இருப்பான். அது மட்டும் இல்லாம தலைவனோட காஸ்டியூமே பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். ஹீரோவும் பார்த்திருப்பான். இந்த மாதிரி சண்டையெல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இதுக்காக தான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். அப்புறம் உன்னோட ஆப்போனன்ட் இப்ப நான் தான், வா ஒரு கை பார்த்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா மாஸ்க் எடுத்து போட்டு அவனும் சண்டைக்கு ரெடியாக இந்த சாப்டர் இங்கே முடியுது நண்பா. அப்படி இருக்கும்போது இனி வரக்கூடிய 2 சாப்டர் பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். நான் கண்டினியூவா போட்டுருவேன். ஆனா அந்த 2 சாப்டருக்கு மேல இன்னும் ரிலீஸ் ஆகல. அதான் பாத்தீங்கன்னா லைட்டா ஃபீலிங்கா இருக்கு. அப்படி இருக்கும்போது சரி பாத்துக்கலாம். சோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நண்பா. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.